நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சியோட யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு ஒன்று ஆர்டர் வந்துருக்கு. STK 4141 4191 4231 இந்த 3 மாடலில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி போகிறதுக்குள்ளே அதை இன்றைக்கி ஆர்டர் பண்ணி பார்த்துடலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்திங்கன்னா முடிஞ்சது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்றைக்கி வந்து இந்த ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. நான் வந்து சால்ட்ரிங் ஒர்க் முடியல, வந்து எல்லாத்தையும் பேஸில் வந்து செட் பண்ணியிருக்கோம் போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் எதுக்கு ஒரு கேப் விட்ருக்குன்னு கேட்கக்கூடாது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா FT004 ஆடியோ ரஸ் பாக்ஸ் வைக்கிறதுக்கு அந்த இடத்துல ஓப்பன் விட்டுருக்கோம். சப்புக்கு வந்து நேராக ஒரு ஃபேனும் 5 சேனலுக்கு ஒரு ஃபேன் நேர் போடுற மாதிரி. இது பார்த்திங்கன்னா சரௌண்டு BT சப்பு அதான் மெத்தடில் செஞ்சுருக்கோம். இது நான் ஒர்க் ஃபினிஷ் ஆகலை. ஒர்க் ஃபினிஷ் ஆனால் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 போர்டு ஆர்டர் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா STK 4141க்காகவும், இது வந்து STK 4231. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர்லாம் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு. அதே மாதிரி ஆர்டர் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் இந்த பேஸ் 2 எடுத்துகிட்டு பீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் காப்பர் வைண்டிங் வந்து ரவுண்ட் பண்ணி எப்படி போடுறதுன்றதை பற்றி ஒரு வீடியோ பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த ஆர்டர் இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய ஆர்டர் செஞ்சு போட்டிருந்தேன். கஸ்டமர் வாங்கிட்டு இருந்தாங்க, ஆனால் வீடியோ நான் எதுவும் போடல. இன்றைக்கி வந்து இந்த ஸ்பெஷல் ஆர்டரும் இதுவும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பொருள் எல்லாமே எடுத்துட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கஸ்டமர் ஆர்டர் போட்டிருந்தது பார்த்திங்கன்னா STK 4141 மாடல் கேட்டிருந்தப்படி அதுக்கான டிரான்சிஸ்டர் ப்ளஸ் டிரைவர் IC போர்டு இது வந்து தனியாக வச்சுக்கலாம். இது வந்து சிம்பிள் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4231 மாடல் கேட்டிருந்தப்படி ஒரு கஸ்டமரு, அவருக்கான PCB ப்ளஸ் 4 5200 பிஜி கனெக்டரு. அதில் அது பார்த்திங்கன்னா இந்த BD 139 140 பதில் நம்ம வேறு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோங்க பாருங்கள். இது வேறு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம், அதுக்குள்ளே எடுத்துக்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிப்பு 2 எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மோனோ போர்டு. இது வந்து STK 4191 DX போர்டு 4231 கிடைக்கல. 4191 DX போர்டு எடுத்துருக்கோம். இப்போ இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இது போட போகிறோம். இது போட்டுட்டு அடுத்து வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறோம். பார்த்திங்கன்னா இந்த பீஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கருக்கு, இது வந்து பவர் சப்ளைக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து ஸ்பீக்கர் அவுட்டுக்கு இது 2ம். இது வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை ப்ளஸ் மைனஸ் பவர் சப்ளைக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட்டான பீஸ் போகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இதுக்கு வந்து எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து STK 4141 கேட்டிருந்தபடி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சிலிக்கான் டிரான்சிஸ்டர் போட்டிருக்கோம். இது வந்து STK 4141 யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா 4231 யூஸ் பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது 5200வும் இங்கே டிரைவர் செக்ஷனில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து BD 139 140 மட்டும் தான் வரும். இதில் பாருங்கள் வித்தியாசமாக வரும். இது ஒரு டிரான்சிஸ்டர், இது ஒரு டிரான்சிஸ்டர்னு டிஃப்ரெண்ட்டாக வரும். ஓகேங்களா? பாருங்கள், இது ஒரு வித்தியாசமாக வரும். இந்த 2 டிரான்சிஸ்டரும் இது வந்து 4231க்கும், இது வந்து STK வந்து 4141 மாடலுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது வந்து கஸ்டமர் வந்து எப்படி தனியாகவே கேட்டிருக்காங்க. இது அப்படியே கொடுத்து அனுப்பிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் போர்டு கேட்டிருக்காரு. ஓகேங்களா? இது மாதிரி இதில் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்காக காயில் வைண்டிங் பண்ணுற மாதிரி காப்பரில் வந்து ரோலிங் பண்ணியிருக்கு. இது வந்து இது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த தேவையில்லாமல் இருக்கிற இறைச்சல் வந்து இது ஃபில்டர் பண்ணிக்கும். அதுக்காக அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. இந்த பப்ளிக் ஆம்பெல்லாம் இது மாதிரி போட்டு விட்ருவாங்க சால்ட்ரு, அது யூஸ் பண்ணுறதுக்காக. இது வந்து பாருங்கள், இப்போ வந்து இதுவும் டிரைவர் போர்டும் 2 வச்சு சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மாடல் வந்து போர்டு ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா STK 4141. இது டிரைவர் போர்டு வந்து அவங்க கஸ்டமர் டிரைவர் போர்டு கேட்கல, சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 4231 மாடலு. இதுக்கு 2க்குள்ள ஹைட் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1313 கேபினெட்டு சப்புக்கு யூஸ் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா ஹைட் வந்து ஹைட்லெஸ்ஸாக வரும். ஒரு 1313 கேபினெட்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். உங்களுக்கு வந்து கேபினெட்டில் வச்சு காட்டுறவங்களுக்கு அடுத்து இதுக்கு போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 4231 மாடலு. இது 2 வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு, ஒர்க்கு முடிச்சாச்சு. பேக் சைடு பாருங்கள், சால்ட்ரு எல்லாமே ட்ரில் பண்ணியாச்சு. இது வந்து ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் மைனஸ்க்கு வந்து பீஸபிள் ரெசிஸ்டன்ஸு, ஸ்பீக்கருக்கு அவுட் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் வைண்டிங் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் வந்து ஒரு குறிப்பிட்ட குவாலிட்டி எத்தனை ரவுண்டிங் வரணும்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக வரும் ஆடியோ. இது வந்து சப்புக்கு கேட்டிருக்காங்க ஒரு கஸ்டமரு, அவருக்கு ரெடி பண்ணியிருக்கு. நாளைக்கு இது கொரியர் பண்ணிடுவோம். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டுடலான்றதுக்காக உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு வேணும்னா இது வந்து ஒன்லி சப்புக்கு மட்டும் தான், ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கு வேணால் வேணாம். சப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது ஸ்மூத்தாக இருக்கும். லெஃப்ட் ரைட்டு யூஸ் பண்ணலாம் முடியாதுன்னு சொல்ல முடியாது.
ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? சப் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மூத்து அன்வான்ட் நாய்ஸ் எல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிடும். அதுக்காக யூஸ் பண்ணுறது. ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி வேணால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்செல்லாம் வச்சுக்கிறதுல கஸ்டமர் கேட்டால் மட்டும் தான் ஆல்டர் பண்ணி கொடுக்குறோம். அதுக்காக மட்டும் தான் அந்த போர்டு வாங்கி வந்திருக்கோம். அவங்க கஸ்டமர் கேட்கும்போது அதை ஆல்டர் பண்ணி கொடுத்துருவோம். மற்றபடிக்கு நம்ம ஓன் யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இதே மாதிரி இது வேணால் எத்தனை நாள் இருக்குது வாங்கிக்கோங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த எஸ்டிக்கு 4141414141க்கான ஐசி டிரைவர் போர்டு இது வந்து தனியாக வேணுனாலும் கிடைக்குது, ஃபுல்லாக வேணுனாலும் கிடைக்குது. வாங்கிக்காங்க. எத்தனை நாளையும் யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை நாளையும் கேளுங்க தரேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி ஃபில் பண்ணி வச்சது ஒரு 100 போர்டு இருக்குது. இது வந்து ஒன்லி சேல்ஸுக்கு மட்டும். நான் பர்சனல் யூஸ்க்கு 1-2 யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதே மாதிரி 1-2 வேணுனாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பீஸ் கேட்டாலும் தரோம், 10 பீஸ் கேட்டாலும் தரோம், 50 பீஸ் கேட்டாலும் தரோம். அந்தளவுக்கு நம்மக்கிட்ட இருக்குது. தரோம். எத்தனை நாளையும் தரோம். வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். செஞ்சு தரோம். உடனே ஸ்டாக் இல்லை. நம்ம கஸ்டமர் கேட்டால் ஆர்டர் கொடுத்தா மட்டும் தான் செஞ்சு தரோம். இது வந்து பர்சனல் யூஸுக்கு ப்ளஸ் வந்து 1-2 கேட்குறது கொடுக்குறோம். உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இது MSCRD யூடியூப் சேனல் பெண்ணாகரம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.